அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். நான் அழைக்கிறான் மாதனோட காசுல நிறைய கலந்துருக்கிறேன். 2 பிரம்ம முகூர்த்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். 2 21 நாள் சேலஞ்ச் கிளாஸ்ல ஃப்ரீ கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் பௌர்ணமி கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வருஷத்துல நிறைய விஷயம் என்கிட்ட மாறிடுச்சு. ஆனா நம்ம எப்போதுமே சரியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த கிளாஸ்ல எல்லாம் போகும்போது நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். பொறுமை, தியானம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார் கோபமா பேசினா எப்படி இது பண்றது, நம்ம கோபத்தை எப்படி இது பண்றோம்னு நிறைய விஷயம் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு. இதுல சிவபுராணம் நாடிக்க சிவபுராணம் கேட்போம் இந்த கிளாஸ்ல. அதுதான் நான் மாற ஆரம்பிச்சோன்னு தான் எல்லாமே சூழ்நிலையும் மாறினுச்சு. ரொம்ப நன்றி. உங்களோட சேவை தொடரணும். அழைக்கிறான் மாதவனோட இதுக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எந்த நேரம் என்ன கேட்டாலும் கரெக்டான பதில் வந்துடும். அன்பா பேசுவாங்க. மரியாதை, எல்லாருக்கும் பாராட்டு. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த சப்கான்சியஸ் மைண்டை பத்தி நம்ம பேச இருக்கோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு செயலும் எங்க இருந்து செய்யறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவுல இருந்து தான் ஒரு விஷயமும் வெளிப்படுது. இன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு மாதிரி செயல்படுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான பதிவுகள் அதிகமாக இருக்குதோ அதுக்கு தகுந்தாற் போலதான் எடுத்து அந்த மைண்ட் ப்ராசஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு தகுந்தாற் போல நம்ம என்ன பண்றோம்னா செயல்கள் பண்றோம். இப்போ நீங்க சின்ன வயசுல எந்த ஒரு விஷயத்த அந்த குழந்தைக்கு கற்றுத்தரீங்களோ, அந்த குழந்தைக்கு எந்த ஒரு விஷயத்த நீங்க காட்டுறீங்களோ அதன்படிதான் அதோட வாழ்க்கை என்பது அமையுது. அதன்படிதான் அதோட செயல் என்பது அமையுது. அதனாலதான் நல்ல விஷயத்தையே கேளுங்க, நல்ல விஷயத்தையே பாருங்க, நல்ல விஷயத்தையே பேசுங்க, நல்ல விஷயங்களே சுத்தி அனைவருக்கும் சொல்லுங்க, நல்லவர்களே கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொன்னதுக்கான காரணமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த மாதிரி நீங்க இருந்து செயல்படும் போது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கும் போது, நல்ல விஷயங்களை பார்க்கும்போது மைண்டு தேவையில்லாத பதிவுகளை எடுத்து உள்ள போட்டுக்காது. இப்ப மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, தேவையில்லாத பதிவுகள் எல்லாத்தையுமே எடுத்து உள்ள போட்டுக்கிறதுனால இந்த உள்ள போட்ட பதிவுக்கு தகுந்தாற் போல இந்த வெளியே புறத்துல ஒரு செயல் நடக்குது. இந்த புறத்துல ஒரு செயல் நடக்கிறதுனால விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த புறத்தில் நடக்கக்கூடிய செயல்களால் இந்த விளைவு என்பதும் ஒரு பிரச்சனையாக அமையுது. இப்போ இந்த குழந்தையாக இருக்கும்போது நல்ல விஷயங்களை அந்த குழந்தைக்கு நம்ம புகுட்டணும். அதனாலதான் ஒரு இளமையிலேயே என்ன ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னா, நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒரு அறிவை கொடுக்கணும், நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. அந்த ஞானம் பெறக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அனைத்து வித அறநெறிகளை சொல்லிக் கொடுக்கணும். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது மைண்ட் ஒரு நல்ல முறையில ப்ராசஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா தேவையற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் ப்ராசஸ் பண்ணி எதெல்லாம் குதர்க்கமா யோசிக்க முடியுமோ அப்படிலாம் குதர்க்கமா யோசிச்சு எது அறம் இல்லையோ அதன்படி செயல்பட ஆரம்பிக்குது. இப்போ நீங்க நல்லா படிச்சவன்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றான்னா, ஏதோ செயல்கள் செய்யறான், ஏதோ காசை எப்படி சம்பாதிக்கிறதுன்ட்டு ஒரு திங்க் பண்ணி படிச்சதை எப்படி பயன்படுத்த முடியும்னு சொல்லி படிச்சதை அப்படி பயன்படுத்தி மற்றவிட்ட இருந்து அபகரிக்கிறான் பணத்தை. ஃபோன் பண்ணி இப்போ கூட ரீசெண்டாக கூட யூடியூப்ல இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கே இந்த மாதிரியான கால்ஸ்லாம் வந்திருக்கு. நாங்கள் இந்த மாதிரி டெலிகாம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம், நீங்க ஒரு மொபைல் நம்பர் உங்களோட நேம்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கிட்டத்தட்ட டெல்லி போலீஸ்ல ஒரு 60 கம்ப்ளைண்ட்ஸ் கிட்ட வந்திருக்குது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள்லாம் எனக்கு கால் வருது. இதெல்லாம் பாருங்க, நல்லா சூப்பராவா பேசுறாங்க, இங்கிலீஷ் நல்லா பக்காவா பேசுறாங்க, நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு. ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உழைத்து சம்பாதிக்கணும்ன்ற ஒரு விஷயமே இங்க இல்ல. பணம் சேர்க்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் சின்ன வயசுலேயே இந்த ஒரு குழந்தைக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி ஒரு அறநெறிகளை கத்துக் கொடுத்து வளர்த்திருந்தா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள அந்த குழந்தை போகாது. ஃபர்ஸ்ட் விஷயம். அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நல்ல விஷயங்களை கேட்க சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இது எப்போ பதிவாகும் அதிகமாக அப்படின்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் அதே மாதிரி காலை நேரத்துல எந்திரிச்சு நீங்க என்ன மாதிரியான செயல்கள் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த போல அந்த சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தை அம்மாவோட மடியில தான் இருக்கும். அம்மாவோட மடியில இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தை அப்பா சொல்ற பேச்சை கூட தட்டிடுமே தவிர அம்மா சொல்ற பேச்சை அதனால தட்ட முடியாது. ஏன் தெரியுமா? நைட்டு பால் கொடுத்து தூங்க வைக்கிறது தன்னோட தாய் தான். அப்படின்னும் போது சப்கான்சியஸ் மைண்ட்ல தன்னோட தாயோட அந்த முகம் அதிகமாக பதிவாயிடும். அதனால அந்த குழந்தைனால எதிர்த்து பேச முடியலன்னு சொல்லி ரிசர்ச்சே சொல்லுது. அதே மாதிரி காலை நேரத்தில் எந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிச்சு சில விஷயங்களை நீங்க செய்யும் போது உங்களோட ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ் நீங்க தேவையில்லாம ஒரு விஷயங்களை செஞ்சு அது பதிவுகளாக நீங்க போட்டு வச்சு அது சப்கான்சியஸ்ல பதிஞ்சிருச்சு இல்லையா. இப்ப அதை திரும்ப ரீவயர் பண்ணி ரீப்ரோக்ராம் பண்ணி ஒரு நல்ல ஒரு பதிவுகளை நீங்க கொடுக்கணும். அப்ப அதை சேவ் பண்ணி வச்சுக்கோ.
அப்ப அதுக்கு தகுந்தாற் போல செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கையும் நல்ல முறையில இயங்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஆஃபீஸ் போகும்போதோ இல்ல ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போதோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்து கவனமா போவீங்க. லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்து போவீங்க. இது சப்கான்சியஸ் மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆனதுனால இப்ப நீங்க ஒரு சைடு போன் வச்சுட்டு கார்ல ஒரு சைடு கீர் போட்டுட்டு இந்த சைடு ஒருத்தர் பேசிட்டு கூட உங்களால எந்த இடத்துக்கு போக முடியுமோ அந்த இடத்துக்கு உங்களால போக முடியும். நான் ஆஃபீஸ்க்கு தான் போறேன் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா போகும். நீங்க ரைட் போறீங்களா லெஃப்ட் போறீங்களா அதை பத்திலாம் அது கால்குலேட்டே பண்ணாது. அதனாலதான் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அது தன்னோட போக்குல செயல்படுறதுனால கான்சியஸா இருந்து செயல்படாம அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கிறதுனால என்ன பண்றோம் அப்படின்னா, சில நேரத்துல நம்ம ஆபீஸ் வழியா வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளை அறியாம எப்பயுமே செயல்படக்கூடிய அதே ரூட்ல ஆட்டோமேட்டிக்கா அது ஆபீஸ் கிட்ட கொண்டு போயிடும். அதுக்கப்புறம் தான் யோசிப்பான், எதுக்குடா இங்க வந்தோம், நம்ம இந்த ரூட் வந்து அப்படி லெஃப்ட் கட் பண்ணிலாம் போலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இது என்ன அப்படின்னா, இந்த மெமரி சேவ் பண்ணி வச்சிருக்கு. அந்த ரூட்ல போனா ஆட்டோமேட்டிக்கா இங்க ரைட் திரும்பி லெஃப்ட் திரும்ப ஸ்ட்ரெயிட் போய் திரும்ப ஒரு லெஃப்ட் திரும்பினா அந்த இடம் வந்துடும் சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு இல்லையா. இது கவனம் இல்லாம செயல்படும் போது, இந்த சப்கான்சியஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா செயல்படும் போது உங்களை அதுவே நகர்த்திட்டு போகுது. இப்போ இது கான்சியஸா நீங்க இருந்து கவனத்துடன் இருந்து இந்த சப்கான்சியஸ்ல என்ன ஒரு விஷயம் இருக்கோ அதை நீங்க டெலீட் பண்ணி திரும்ப ஒரு நல்ல பதிவுகளை நீங்க கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ் பாருங்க. அதனாலதான் குழந்தைக்கு நான் அதிகமா கவுன்சிலிங் 1-on-1 செஷன் பேசும்போது கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறது எதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, சின்ன வயசுல ஏதோ ஒரு டிராமா இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த அவங்க அம்மாவோ இல்ல அவங்க அப்பாவோ இல்ல அவங்க உறவினர்களோ யாரோ வந்து ஏதோ சொல்லி வளர்த்திருப்பாங்க. அங்க போயிடாத பேய் வந்துரும். இந்த பாரு, இந்த இருட்டான ரூம்குள்ள இருந்தினா உன்னை வந்து பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடும், இந்த மாதிரி இருந்தனா உன்னை வந்து கொள்ளையும் பிடிச்சிட்டு போயிடுவான், உன் கண்ணை நோண்டிடுவான், உன் கைகால வந்து அறுத்துருவான், உன்னோட குடல்ல எடுத்துருவான், இப்படின்ற மாதிரி குழந்தைகளுக்கு பயம் புரித்தி சாப்பாடு ஊட்டக்கூடியது என்னவா மாறுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் அவங்களோட மைண்ட்ல இந்த மாதிரியான பதிவுகள் ரொம்ப ஆழமா உட்காந்துருது. நான் சொல்லும் போதே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். நீங்க யோசிச்சு பாருங்க, சின்ன விஷயங்கள்ல கூட உங்களுக்கு பயம் வர்றதுக்கான காரணம் என்னன்னா, முன்னாடி நம்மளுக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னதோட பதிவு தானே. இப்போ குழந்தைகிட்ட நீங்க வந்து ஒரு பாம்பு தூக்கி போட்டீங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுன்னா அந்த பாம்பு கண்டுலாம் பயப்படாது. அது கடிக்கும் இல்ல அதனால ஒரு தீண்டல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த குழந்தைக்கு பயம் வருமே தவிர அது வரைக்கும் அந்த குழந்தைக்கு பயம் இருக்காது. பட்டுன்னு பாம்பு கையில பிடிக்கும். ஏன்? அதுக்கு உண்டான பதிவு இல்ல. இது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்கு ஏற்படுத்திடுன்ற பதிவு இல்ல. அந்த பதிவு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பயம் வருது. அந்த பதிவு வந்ததுக்கு அப்புறம் தான் செயல்படுது. அப்படி இல்லைன்னா அது அப்படியே செயல்பட்டு இருக்கு. இப்ப இந்த பதிவு அந்த குழந்தைக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அது வேற மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ இது நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயங்களை நீங்க அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்க தப்பா, அதாவது எப்படின்னா, ஒரு குழந்தைய பட்டுன்னு ஒரு ரூம்குள்ள பூட்டிட்டு, இப்ப நிறைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா கூட இந்த மாதிரி ரீல் வருது, குழந்தைய உள்ள பூட்டிட்டு பட்டு வெளியே வந்துடுறாங்க, உள்ள வந்து ஒரு பேயோட போட்டோ இருக்கும், அந்த அனிமேஷன்ல வந்து அந்த மாதிரி வருது. அப்ப அந்த குழந்தை அப்படியே பயந்து அடிச்சுட்டு ஓடியாருது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிராமாவாக மாறிடும். இதைதான் என்ன சொன்னாங்கன்னா, வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உந்தன் வீரத்தையே கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாய் கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள் இருந்து நீ வெம்பி விடாதேன்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. தேவையில்லாத சில பதிவுகளை கொடுக்கும்போது அந்த குழந்தை பயந்து இப்படி உட்காந்துருது. அதுக்கப்புறம் அதனால எப்பயுமே செயல்பட முடியல. எப்ப திரும்ப செயல்பட முடியல? வளர்ந்து ஒரு பெரிய ஆள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50 வயது ஆகும்போது கூட அவங்களுக்கு அதை பத்தின ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பல பேரை பாக்குறாங்க, நான் பல பேரை பாக்குறேன். ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லி இது இடிஞ்சு விழுந்துருமோ, இப்படி உட்காந்தா வந்து இப்படி லைட் வெடிச்சிருமோ, ஃபேன் என் தலையில விழுந்துருமோ, இந்த மாதிரியான பயத்துக்குள்ள போறதுக்கான காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு சின்ன பதிவுகள் அவங்களோட மைண்ட்ல தேவையில்லாம போட்டிருக்கிறது. இப்ப இதை ரீப்ரோக்ராம் பண்ண முடியுமா அப்படின்னா, தாராளமாக ரீப்ரோக்ராம் பண்ண முடியும். உங்களோட சப்கான்சியஸை நீங்க கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணும்போது மைண்ட் அதுக்கு அடாப்ட் ஆயிக்குது. இதை தான் நான் வந்து கிளாஸ்ல கூட நிறைய விஷயங்களை டீச் பண்ணியிருக்கேன், எப்படி இதை மாத்துறதுன்னு சொல்லி. பல பேருக்கு சப்கான்சியஸ் மைண்ட் ரீப்ரோகிராமிங் பண்ணி இப்ப அவங்களோட வாழ்க்கையை வேற லெவல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பதிவு இருக்கு இல்லையா, அந்த பதிவு எப்போ போகும் அப்படின்னா, திரும்பவும் நீங்க கவனத்துடன் கவனிச்சு திரும்பவும் நீங்க அதை மாற்றும் போது அந்த பதிவு போய் புது பதிவு உங்களுக்கு உள்ள உழுவுது, மைண்டுக்குள்ள திரும்பவும் வந்து ரீப்ரோகிராம் ஆகுது. அப்புறம் திரும்பவும் அந்த சப்கான்சியஸ் மைண்ட் இதை ஸ்டோர் பண்ணி வைக்குது இல்லையா, திரும்பவும் செயல்பட ஆரம்பிக்குது. இதுதான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ரொம்ப 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 பெரிய விஷயம். அதனாலதான் குழந்தைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா, அந்த தாயோட சாரி எடுத்துதான் கட்டி தான் தொட்டில போடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு தாயோட அந்த வாசம் அந்த புடவையில இருக்கிறத ஃபீல் பண்ணி அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, தூங்கிடும். நல்லா அம்மா கூடயே இருக்கிறாங்கன்ற ஒரு பதிவு ஒண்ணு உண்டாயிடுது, அதனால தூங்கிடுது. இதே ஒரு விஷயம்தான் எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க என்ன விஷயத்தை கொடுக்குறீங்களோ அந்த ஒரு விஷயம் பதிவாக பதிஞ்சு அது செயல்பட ஆரம்பிக்குது.
இந்த விஷயத்த நல்லா கிளியரா புரிஞ்சுங்க. அதனால எந்த ஒரு இடத்துலையும் குழந்தைகளை பயம்படுத்துறது, அதே மாதிரி தேவையற்ற பதிவுகளை நீங்க வாங்கி போடுறது. ஏன்னா உங்களுக்கு எது தேவையற்றது எது தேவையுள்ளதுன்றது கூட நம்மளால கெஸ் பண்ண முடியல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. அதை கெஸ் பண்ணி கரெக்டா கண்டுபிடிச்சோன்னா, கவனிக்க ஆரம்பிச்சிட்டானாலே அங்க இருந்து ஒரு விஷயம் என்பது மாறிடுது. ஆனா அதை கவனிக்க முடியாததுனால, கவனிக்க தெரியாததுனால, அவன் தேவையற்ற பதிவுகளை போட்டு செயல்படுறதுனால ஒரு கணமும் அவன் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே அவனுக்கு பிரச்சனையாக தான் தெரியுது. எல்லாமே உனக்கு பிரச்சனையா தான் தெரியுது. போய் கேட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு அது பிரச்சனைங்க, எனக்கு இது பிரச்சனைங்க, எனக்கு இப்படி இருக்குங்க அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சில பேரோட வாழ்க்கையில. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் சில பேரோட வாழ்க்கையில. என்னன்னா, தேவையில்லாத பதிவுகளை எடுத்து போட்டு மைண்டுக்குள்ள ப்ராசஸ் பண்ணும்போது இந்த பதிவு தான் அவனை இங்க செயல்பட விடாம தடுக்குதே தவிர மற்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்ப இந்த பதிவை மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் செயல்பட ஆரம்பிச்சிடறான். ஸோ சப்கான்ஷியஸோட பவர்ன்றது ரொம்ப பெரிய ஒரு பவர். இந்த மைண்டு ஒன்று விஷயத்தை கிரியேட் பண்ணுச்சுன்னா வேற லெவல்ல கிரியேட் பண்ணும். இது எதை வேணா சாதிக்கும். அப்படி இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நடந்துங்க. மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.